எங்களுக்கு ஒரு பலத்தை உருவாக்கி தந்து விட்டார்கள். ம்ஹ்ம். அதிகாரமிக்க பலம். நிச்சயமாக. மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பயம். ம்ஹ்ம். அந்த பயத்தை, அந்த அதிகாரத்தை எங்களுக்கு அவர்கள் தந்து இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தையும் இந்த பலத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை தாண்டி தேசத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் அதாவது வெற்றியின் விளிம்பில் தோற்கடிக்கப்பட்டது. நிச்சயமாக. வெற்றி. ஒட்டுமொத்த தமிழீழம் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தேசமாக உருவாகக்கூடிய காலப்பகுதியில் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். நிச்சயமாக. இன்றைக்கு 2002ஆம் ஆண்டு நடந்த சமாதான காலத்தில் எடுத்த உடன்படிக்கையின் படி தமிழர்களுடைய நிலங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களுக்கான சுதந்திர தேசத்துக்கான அடையாளம் இருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு சூழலில் தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் திரும்பவும் போய், நீங்க சொன்ன மாதிரி திரும்பவும் போய் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இல்லை. ம்ஹ்ம். தங்களுடைய உயிர்களை கொடுத்து, தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து, அவர்கள் ஒரு விடுதலை காண 90% விடுதலை போராட்டத்துக்கான விடயங்களை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் செய்து முடித்து விட்டார்கள். நிச்சயமாக. எல்லாவற்றையும் அரசியல் ரீதியாக பலம் பொருந்திய இராணுவ அமைப்பு மூலம் எல்லா விதத்திலும் இன்றைக்கு தமிழீழம் என்று சொன்னால் இந்த உலகம் பூராக தெரிந்திருக்கிறது. யார் காரணம்? We have a dream.